28 திரு ஜெயலலிதா அவர்களே, நான் கோயம்புத்தூரிலிருந்து வெங்கடேஷ் ஐயர் பேசுகிறேன். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் கோயம்புத்தூர் பள்ளிவாசல்களில் ஏற்பட்டால் இந்து சமய மக்கள் சர்வசாதாரணம் வந்து பார்த்துக்கொண்டு பலவித அச்சங்களை தவிர்க்கலாம். பிறகு பக்ரீத் கொண்டாடுவதின் நோக்கம் என்ன? இதற்கு தகுந்த விளக்கம் தேவை. சரி, ஒன்று யோசனையை எடுத்துக்கிறோம். பள்ளிவாசல் நடத்தலாமேன்னு கேட்கிறாரு. அது கேள்வியா எடுத்துக்கொள்ளாம பள்ளிவாசல் நடத்தலாம். பள்ளிவாசல்ல இந்த வசதி உள்ள பள்ளிவாசல் இருக்குதா? அதான் நடத்தலாம். அந்த மாதிரி ஆச்சரியம்லாம் இல்ல. பெரிய பள்ளிவாசல் இருக்கா? இருந்தா நடத்திடுவோம். இருந்தா அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தை இடந்தார்களே ஆனால் நடத்திடுவோம். வரக்கூடாது, நீங்க எல்லாம் தாராளமா வரலாம், பள்ளிவாசலுக்கு வரலாம், கேள்வி எல்லாம் கேட்கலாம். அந்த இட வசதிகள் போதாதுங்கிற இந்த மாதிரியான சேர் வசதி, ரெக்கார்டிங் வசதி, இது டிவியில ஒளிபரப்புற தரத்துல வரணுங்கிற ஒரு நிர்பந்தம், இதுகளெல்லாம் தான் இங்க வந்திருக்கே தவிர பள்ளிவாசல்ல சின்ன சின்ன அளவுல வேணா நடத்துவோம். அதுல எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குமோ அதை நடத்துவோம். கேள்வி என்ன கேட்டீங்க? பக்ரீத் கொண்டாடுகிற நோக்கம் என்ன அப்படிங்கிறார். முஸ்லிம்களுக்கு 2 பண்டிகைகள் இருக்கு. ஒன்னு நோன்பு பெருநாள். நோன்பு பெருநாள் கொண்டாடி ஒரு 2 மாசத்துல ஹஜ் பெருநாள், பக்ரீத் என்ற இன்னொரு பெருநாள் கொண்டாடுவோம். 2 தான் எங்களுக்கு பண்டிகை. மற்றதெல்லாம் பண்டிகை கிடையாது, 2 தான். இப்ப பக்ரீத் என்ற பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது என்று கேட்டா, ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம், முஸ்லிம்கள் ஆபிரகாம் சொல்லுவோம், இப்ராஹிம் சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம் சொல்லுவாங்க. ஆபிரகாம் சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், ஒரு இறை தூதர். அவருக்கு கனவுல ஒரு காட்சி காட்டப்படுது. என்ன காட்சின்னா, அவர் மகனை அவரே அறுத்து பலியிடுற மாதிரி ஒரு கனவு காண்கிறார். அந்த காலத்துல கடவுளுக்காக மனிதர்களை பலியிடுகிற வழக்கம் இருந்தது. கடவுளுக்காக வேண்டி நரபலி கொடுக்கறாங்க பத்தியா? இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டுல கூட ஜோசியம்ங்கிற பேர்ல, புதையல் எடுக்கிறவங்கிற பேர்ல நரபலி கொடுக்கறாங்க. அப்ப அந்த காலத்துல இதை விட ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. கடவுளுக்காண்டி பிடிச்சு கொண்டு வெட்டிடுவாங்க. நல்ல இளம் பெண்ணா வேணும்னா கொண்டு வெட்டிடுவாங்க. கடவுளுக்கு சின்ன பிள்ளைய கொடுக்கணும், இப்படி வெட்டிட்டு இருந்தாங்க. இதனால கடவுள் ரொம்ப விரும்புவார் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலத்துல கடவுள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த இப்ராஹிம்ங்கிற நபியையும் பிள்ளைய அறுக்கிற மாதிரி ஒரு கனவை காட்டி அறுக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை கொண்டு போறாரு. உலகமெல்லாம் பாக்குது, அறுக்க போறாரு. இவர் அறுக்க விடல. கடவுள் அறுக்க விடாம அறுக்க போற நேரத்தில் வேண்டாம், நிறுத்து, நீ கடவுளுக்கு பலியிடுன்னு நினைச்சேன்னு சொன்னா மனுஷனை பலியிட்டாத, ஒரு ஆட்டை பலியிடு, அதுவே போதும், மனுஷனை கடவுளுக்கு பலியிட கூடாது அப்படிங்கிற சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொல்றதுக்காக வேண்டி நரபலியை ஒழித்து அதுக்கு மாற்றாக மனிதன் பலியிடுற சுபாவத்தில் உள்ளவனா இருக்கிறான். எதையாவது கடவுளுக்கு பலியிடணுங்கிற எண்ணம் மனிதனுக்கு உள்ளுக்குள்ள இருக்குது. அதனாலதான் புதைகளுக்கு பெத்த பிள்ளைய பலியிடுறான். நீ பாக்குறீங்க, புதையல் எடுக்கிறதுக்காக வேண்டி பெத்த பிள்ளைய பலியிட்டு போயிடுறான். கடவுளுக்கு மனுஷனை பலியிடவே கூடாது என்பது மனசுல பதிய வைக்கிறதா இருந்தா, பலியிடணும் என்று நினைக்கிறவன் ஒரு ஆட்டை அறுத்துட்டு போடா, ஏண்டா மனுஷன் இருக்கிற, எதுக்குடா பிள்ளைய இருக்கிற அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி ஆபிரகாம் என்ன பண்ணா, தடுக்கப்படுறான். நிறுத்து, வேண்டாம், இந்த மக்களுக்கு பாடம் படிக்கிறதுக்கு தான் உனக்கு இந்த காட்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சோம், நீ ஆட்டை அறுத்துறன்னு சொல்லி ஆபிரகாம் ஆட்டை அறுக்கிறார். அதற்கு பிறகு அதன் வழியாக நபிகள் நாயகம் அதுக்கு 10,000 வருஷத்துக்கு பிறகு வர்றாங்க. இதனுடைய தொடர்ச்சியா கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருந்தது, யூத மார்க்கத்தில் இருந்தது. அப்படியே தொடர்ச்சியா வரும்பொழுது நபிகள் நாயகமும் அதை நடைமுறைப்படுத்துறாங்க. இது நல்லதுதான், கடவுளுக்காக வேண்டி மனுஷனை பலியிட்டாம இந்த பிராணிகளை பலியிட்டு, கடவுளே உனக்காக நாங்கள் எல்லா தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கிறோம், அதுக்கு அடையாளமாக ஒரு ஆட்டை அறுக்கிறோம் சொல்லி அறுக்க சொல்றாங்க. தியாகம் செய்ய தயார், ஆபிரகாம் மாதிரி நாங்கள் தியாகம் செய்ய தயார். அதே நேரத்தில் கடவுளுக்கு மனுஷனை பலியிடுற நரபலி போன்ற போக்கில் இருந்தும் நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று 2 செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த பக்ரீத் என்ற பண்டிகை முஸ்லிம்கள்ட்ட இருக்குது. இது போக 3வது ஒரு அம்சம் என்னன்னு கேட்டா, ஒரு பண்டிகை சந்தோஷமா இருக்கணும். வசதி உள்ளவர்கள் மட்டும் சந்தோஷமா இருந்து அந்த சமுதாயத்தில் உள்ள ஏழைகள் சந்தோஷம் இல்லாம இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுதுன்னா, இந்த அறுக்கப்பட்ட வசதியானவர்கள் அந்த குர்பானி கறி அறுக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்து, அன்னைக்கு எல்லா வீட்லயும் அடுப்பு பொங்கணும், எல்லா வீட்லயும் அந்த ஒருத்த வீட்டுல உள்ள அந்த வாசத்தை முகர்ந்து கொண்டு இன்னொருத்த வைத்தறிச்சப்படக்கூடாது. நம்மளும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறோமே,
நம்மளுக்கு இந்த பண்டிகை இல்லாம போச்சு அப்படிங்கிற ஒரு சோசலிசமான ஒரு பண்டிகை ஆவணம்னு சொன்னா வசதி உள்ளவர்கள் இதை அர்த்தா தான் ஏழைகளுக்கு சும்மா கிடைக்கும். ஒரு மாமிசத்தை வச்சு கொண்டாடுவது பண்டிகையில ஒரு சிறப்பா தானே இருக்குது. சைவ உணவு பழக்கம் உள்ளவங்களை தவிர்த்து பாத்தீங்கன்னா அசைவ உணவு உள்ளவங்களுக்கு பண்டிகைட்டா மாமிசம் வேணும். தீபாவளிக்கு கறி எடுக்கணும்ல. சைவ உணவை தவிர்த்த மக்களை பாத்தீங்கன்னா பாக்கி எல்லாருமே தீபாவளிக்கு கறி எடுக்கிறாங்க. அப்ப தீபாவளிக்கு காசு இருக்கிற ஆளு கறி எடுக்க முடியும். ஏழைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும்ல. இது இஸ்லாம் என்ன அதை யோசிக்குது. பண்டிகை கொண்டாடுறாண்டா அது பணக்காரன் மட்டும் திங்கிறது. அறுத்து கொஞ்சம் எடுத்து மற்ற ஏழைகளுக்கு கொடு, அக்கம்பக்கத்தில் கொடு, அறுக்க வசதியில் அவனு கொடு, காசு இல்லாதவனு கொடு. அன்றைய தினத்தில் ஒருத்தனை பட்டினியா கிடக்கூடாது. அன்றைக்கு சந்தோஷத்தை எல்லாரும் கொண்டாடணும் அப்படிங்கிறது அதுக்குள்ள மூன்றாவது அம்சமாக அடங்கியிருக்கு. அதான் பக்ரீத்துடைய நோக்கம். 29 29 இங்க இருக்காரு. ஹலோ, என் பேர் எடிசனுங்க. மொத்தம் உலகத்துல இன்னைக்கு 600 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 600 கோடி பேர்த்துல 100 கோடி பேர் முஸ்லீம் இருக்கிறாங்க. 100 கோடி பேர்த்துல சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ களிமா சொன்னவங்க சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க, மீதி எல்லாம் நரகத்துக்கு போயிடுறாங்க. அப்போ புத்தர் நரகத்துக்கு போறாருங்களா? அதே மாதிரி மகாவீரர் இருக்கிறாரு, விவேகானந்தர் இருக்கிறாரு, ஏன் டெலிபோன் கண்டுபிடிச்ச இவர் இருக்கிறாரு, ஆபரம் இவர் இருக்கிறாரு. அதே மாதிரி இல்ல தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கிறாப்ல, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நரகத்துக்கு போறப்ப நீங்க 4 பேர் இப்ப ஒன்னா போறாங்க. 4 பேர் போய் ஒரே தப்பு செய்யறப்ப முஸ்லீமா போனவர் அவருக்குன்னு தண்டனை அனுபவிச்சுட்டு அவர் சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. மீதி 3 பேர் நரகத்துக்கு போறப்ப இதை எப்படி ஏத்துக்க முடியுங்களா? அதாவது சொர்க்கத்துக்கு போறது நரகத்துக்கு போறதுங்கிற அந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா, யாரு சொர்க்கத்தை நம்புறாரோ, அந்த சொர்க்கத்தை கடவுள் கொடுப்பார் என்று நம்புறாரோ, இன்னது செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும் என்று நம்புறாரோ, அவர்கள் தான் சொர்க்கத்தை பத்தி பேசவே முடியும். அவங்க தான் சொர்க்கங்கிறது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு கடவுள் இருக்கிறாங்கிறத ஒத்துக்கிறாம போயிட்டாங்க. அவர் விசாரிப்பாருங்கிறதையும் நம்பாம போயிட்டாங்க. இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே, அந்த தாமஸ் ஆல்வா எடிசனை அந்த நாட்டில் இருந்தாரு. நம்ம நாட்டில் அவரை வச்சுக்க சேர்த்துக்கிறோமா? உசுரோட இருந்தா சேர்த்துக்கிற மாட்டோம். நம்ம நாட்டு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நம்ம நாட்டினுடைய பிரஜை அவர் ஆகி நம்ம நாட்டில் ஒரு அங்கம்னு ஒத்துக்கிட்டு இந்த அரசியல் சாசனத்தை நான் ஏற்றுக்கொண்டு நடப்பேன்னு சொன்னா அவரை சேர்த்துக்கிறோம். அவர் அறிஞர் என்ற காரணத்துக்காக வேண்டி இந்த நாட்டினுடைய சட்டத்தை ஏத்துக்கிறலன்னா நீங்க ஒத்துக்குருவீங்களா? ஒத்துக்கிற மாட்டீங்க. அதே மாதிரி தான் கடவுளிடத்திலே சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறதா இருந்தா இஸ்லாம் எதை சொர்க்கம்னு சொல்லுதோ, இஸ்லாம் எப்படி சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுதோ, இஸ்லாம் எந்த மாதிரி விசாரணை நடக்கும்னு சொல்லுதோ, அதை நம்ப அட்டி இவர் எப்படி கேட்பாரு? இவர்தான் நம்பவே இல்லையங்க. மறுபிறவின்னு சொல்லி உலகத்துல முடிஞ்சு போயிடுச்சுன்னு அவர் நம்பிடுறாரு. அப்ப அப்படி ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கிடைக்கணும்னு எப்படி நினைக்க முடியும்? எந்த கடவுள் கொடுக்க போறாரோ அந்த கடவுள் இப்படித்தான் இருந்தா தான் தருவேன்னு சொல்றாரு. அதை நம்பாம நான் நம்ப மாட்டேன், நான் தரணும், அப்படி நான் இந்தியாவுடைய சட்டத்தை ஏத்துக்கிற மாட்டேன், எனக்கு குடியுரிமை தரணும் கேட்க முடியுமா? அப்ப அந்த கடவுள் ஒரு கடவுள் தரக்கூடிய சொர்க்கத்தை ஒத்துக்கிட்டா தான் அவர் போடுற சட்டத்தை ஒத்துக்கிட்டா தான் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் சொல்லப்படுறதே தவிர அவருடைய அறிவு ஆற்றலுக்காக வேண்டி சொல்லப்படுறது இல்ல. நல்லவராகவே இருக்கலாம். சொல்லுங்க, என்ன அதாவது டவுட் கேளுங்க. நீங்க சொல்றது அப்படி இல்லைங்க. பொதுவாகவே முஸ்லீம் தான் சொர்க்கத்துக்கு போறாங்க, மீதி எல்லாம் நரகத்துக்கு போறாங்க நீங்க சொல்லிடுறீங்கல்ல, அப்படி நான் கேட்கறேன். நானு அதான் கேட்கிறேன். முஸ்லீம் இல்ல, மனுஷன் கண்டுபிடிச்சதா இது எல்லாமே பொருள், இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதை கண்டுபிடிச்சவங்க நரகத்துக்கு போகணும், அதை எப்படி ஏத்துக்க முடியும்? சரி, அதான் சொல்றேன். அதாவதுங்க, ஒரு கத்தி இருக்கு, கத்தி. இந்த கத்திய நீங்க பயன்படுத்துறீங்க, நல்லதுக்கு பயன்படுத்துறீங்க, கெட்டதுக்கு பயன்படுத்துறீங்க. நான் கொலகாரனு கத்தியை வித்திருக்கிறேன், என் மேலேயும் கேஸ் போடுவான். கத்தியை வித்ததுக்காக வேண்டி அதில் செஞ்சு கொடுக்குறேன். ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு நான் கத்தி செஞ்சு கொடுக்குறேன், என் மேல கேஸ் போட மாட்டான். அப்ப அனுபவிச்சதை வச்சு நீ பேசக்கூடாது, கண்டுபிடிச்சான அனுபவிச்சானு பேசக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, முஸ்லீம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்கிறது ஒரு ஜாதியா நீங்க எடுத்துக்கிறாதீங்க. முஸ்லீம்னா பிறப்புல வர்றவன் இல்ல, ஒரு கொள்கை ஏற்றுக்கின்றவனுக்கு பேர் முஸ்லீம். நல்லா விளைவிக்கணும். அப்துல் கார்னு பேர் இருந்தா அவன் முஸ்லீம் இல்ல. இப்ப நான் சொன்ன பர்மா பஜார் வியாபாரம் பண்றாங்கிறீங்க, இஸ்லாமிய அடிப்படையில் நடக்கல, அவர் சொர்க்கத்துக்கு போயிருவாரா? போயிட மாட்டாரு. முஸ்லீம்னு சொல்லிக்கிறான், வட்டி ஒண்ணுக்கு வட்டி மீட்டர் வட்டி வாங்குறான், அவன் சொர்க்கத்துக்கு போயிருவானா? போக மாட்டான். நீங்க என்ன நினைச்சிட்டு கேக்குறீங்கன்னா முஸ்லீம்னா ஜாதியா நினைச்சிட்டு கேக்குறீங்க. அப்படி கிடையாது. இஸ்லாம் ஜாதி கிடையாது. யார் அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டாரோ அவர்தான் முஸ்லீம். முஸ்லீமுக்கு பிறக்காமல் அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டால் அவர் முஸ்லீம். முஸ்லீமுக்கு பிறந்து கொள்கை ஏற்றுக்கொள்ளனா அவர் முஸ்லீம் இல்ல.
அவர் பேர் இப்ராஹிம் இருந்தாலும் சரி, இஸ்மாயில் இருந்தாலும் சரி, அவர் அந்த நம்பிக்கை கடவுளை பற்றியோ, சொர்க்கத்தை பற்றியோ, நியாய தீர்ப்பு நாளை பற்றியோ, அது எப்படி நடக்கும் என்பது பற்றியோ அறவே நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டான்னு வைங்க, உனக்கு தரமாட்டேன்றார் கடவுள். முஸ்லீம்ங்கிற ஜாதி கொடுப்பாருன்னு நினைக்க கூடாது. நம்மள இப்போ என்ன சொல்றேன்னு கேட்டா,